எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கணும். அதெல்லாம் ஒரு தொழில் நேக்குமா அப்படின்ற மாதிரி காலையில் 200 பாயிண்ட் மைனஸ், இப்போ முடிவில் பார்த்தோம்னா 4 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ். ஆனால் பாதிக்கும் பாதி மிக முக்கியமான ஷேர்கள் விலை வீழ்ந்து தான் கிடக்கின்றன. பல்வேறு டெக்னாலஜி பங்குகள் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டில். இந்த நேரத்தில் ஹெச்சிஎல் டெக் ஷேர் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவங்களுக்கு நல்லது தான் சமீபத்தில் நடந்திருக்கு. நம்பர் 1, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மீட்டிங்கில் 12 ரூபாய் டிவிடெண்ட் என்பது அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த காலத்திலேயே பல வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாயில் எத்தனையோ பேர் அக்குமுலேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 12 ரூபாய், அதுவும் இந்த காலாண்டு தொடங்கும் பொழுதே இந்த வருஷத்தினுடைய முதல் காலாண்டிலேயே 12 ரூபாய் டிவிடெண்ட் கிடைப்பது என்பது மிகவும் அற்புதமான தகவல். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களில் எவ்வளவு கீழே இருந்து மேலே ஏறி வந்தது, ஆல்மோஸ்ட் சமீபத்திய உச்சியில் இருந்து 45% இறங்கிய பிறகு. அன்னைக்கே நம்ம பேசிட்டு இருந்தோம், ஐடி இறங்குதுன்றாங்க. எங்காவது ஒரு 80% இறங்கி கிடக்கான்னு போய் பார்த்தா பல்வேறு பங்குகள் 80% வீழ்ச்சி. அதுதான் இருக்கிறதுலே மோசமான வீழ்ச்சி. அந்த அளவுக்கு இறங்கவே இல்லை. 40%, 35% தான் இறங்கி கிடந்தாங்க. ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 45% இறங்கிய பின்பு தற்போது சமீபத்தில் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஜாக்பாட்டானா, எஸ், இன்றைய தேதியில் ஆல்மோஸ்ட் 17% ஏறிய ஹெச்சிஎல் டெக் 12 ரூபாய் டிவிடெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்பது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெருமையான சம்பவமாக தான் இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் 2 பெரிய தலைகள் டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், இவங்களுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு பல்வேறு ஐடி, சிறிய ஐடி பங்குகள் 20%, 30% ஏறிட்டா. இன்னும் 2 பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், விப்ரோவும் இன்ஃபோசிஸும். அந்த 2 பசங்களும் ஏறின 20%க்கு மேலே இன்னொரு 20%க்கு மேலே ஏற்றி விட போகிறாங்களா, அல்லது ஏறினதெல்லாம் கொண்டு வாங்க பிடுங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிறிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஏறிய 10-20% இறக்கி விட போகிறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்றைக்கு வருகிறது இந்த இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோனுடைய ரிசல்ட்? விப்ரோது இன்னொரு 3 நாளில் வந்துடும், இன்ஃபோசிஸ் இன்னொரு 10 நாளில் வந்துடும். ஆக மொத்தம் இன்னும் 10 நாட்களுக்குள்ள இந்த சிறிய ஐடி பங்குகள் இப்போ 20-30% ஏறி இருக்கான். தொடர்ந்து இன்னொரு 20-30% ஏறுற மாதிரி அவங்க 2 பேரும் ரிசல்ட் தர போகிறாங்களா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னொரு பெரிய செய்தி, அடடடா அந்த அழகை பாருங்களேன். ஒரு குவாலிட்டியான ஷேரை எடுத்து வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ஏறிடுறான் அப்படின்றதுக்கு இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு உதாரணம். சமீபத்தில் கூட இந்த பங்கு 2500 பக்கத்தில் வந்து விழுந்தான். இப்போ 3100 சுற்றிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கினுடைய தேதி மற்றும் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட். ஸோ ஒரு குவாலிட்டியான ஷேர் கரெக்டான நேரத்தில் டிவிடெண்டு கொடுத்துட்றான், கரெக்டான நேரத்தில் திரும்பி ஏறி வந்துடுறான் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இருக்கிறதுலே தற்போது உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பல்வேறு குவாலிட்டியான பங்குகள் ஹெச்சிஎல் டெக் முதல் கொண்டு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் மேலே வரணும் அப்படின்னு பலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அது நடந்துருது. கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதும் கீழே இறங்கி கிடந்த பங்கு தான், இப்போ பார்த்தா உச்சியில் இருக்கான். அதே மாதிரி தான் ஹெச்சிஎல் டெக்கு என்னைக்காவது ஒரு நாள் மேலே வரணும்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் வேண்டிக்கிறாங்க. இந்த டாடா டெக்லேயுமே என்னாச்சு, அது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர், ஆனால் மிக கடுமையான கிராஷ். உடனே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் பல பேர் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவா ஆல்மோஸ்ட் 60% இறங்கியிருக்கு. நல்ல விலை கொண்ட நல்ல பிரபலமான பங்குகள், லாபம் செய்யக்கூடிய பங்குகள் தன்னுடைய உச்சியிலிருந்து 60% இறங்கி விட்டானே, இவனுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா, சீக்கிரம் மேலே ஏறணும் அப்படின்னு பல பேர் இந்த ஷேரை வச்சுருந்தவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த டாடா டெக் இப்போ ஆல்மோஸ்ட் 60% இறங்கியது 50% திரும்பி ஏறிட்டான். அதுலேயும் நம்ம நிறைய பேர்த்துக்கு அவநம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா அவன் கீழிருந்து மேலே ஏறி அப்படியே கீழே சரிவடைஞ்சிட்டான். இருந்தாலும் கடவுள் மாதிரி வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது காப்பாற்றி விட்டுருக்கு. முருகா காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் 200 days கீழே போச்சுன்னா நம்மளால் தாங்காது சாமி
அவனே 2 வருஷம் கழிச்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே விழுந்தவன் 2 வருஷம் கழிச்சு இப்பதான் மேலே வந்திருக்கான். மறுபடியும் உடனே குப்புற கமுத்திராதீங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ இப்போ டாடா டெக் என்ற பங்கு மிக குறிப்பிட்ட இடத்திலிருந்து வி ஷேப்ல ரெக்கவரி ஆகி தன்னுடைய சமீபத்திய ஹையுக்கு திரும்பி வந்திருக்கு. இனி ஏதாவது தன்னுடைய பழைய ஹையுக்கு திரும்பி போகுமா? 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு அதனுடைய ஷேர் ஹோல்டர் அவங்க ஒன்றும் பேராசப்படலை. அட இறங்குனதை திருப்பி ஏற்றி கொடுத்தீங்கன்னா போதும். நீ எங்கிருந்து இறங்குன? ஆல்மோஸ்ட் 1300 ரூபாயிலிருந்து இறங்குன, அதை நீ மீட்டெடுத்தினா போதுமே அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் நடக்க முடியாத விஷயம் கிடையாது. இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு பாருங்க, மிக கடுமையான மோசமான சரிவு. 50-60 ரூபாய் எங்க, வெறும் 15 ரூபாய் எங்க. அதன் பின்பு இந்த பங்கு ஆனால் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு கும்பா பாடி விட்டுருச்சு இந்த பங்கு. ஏன்னா பல பேர் ஆசையாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, மறுபடியும் 10 ரூபா வந்து விழுகும், பழம் நழுவி பாயாசம் விழுகும், பாயாசம் வழுக்கிட்டு வந்து வாய்க்குள்ளே விழுகும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அவங்க கும்பா பாடி விட்டு அவன் 30 ரூபாயிலே பிக்கப் ஆகிட்டான், 15 ரூபா ரேஞ்சுக்கு வரல. ஸோ 30 ரூபாய்க்கு பிக்கப் ஆகி மறுபடியும் இப்போ இந்த பங்கு என்ன ஆயிருக்குன்னா தன்னுடைய ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து கீழே லோ ரேட்லாம் பணம் போட மாட்டாங்க. என்னைக்கு அதில் மொமெண்டம் இருக்குது, என்னைக்கு அதில் ஒரு ஆல் டைம் ஹையை தாண்டி பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் கொண்டு வந்து பணத்தை போடுவாங்க. அது ஏன்லாம் கேட்காதீங்க, அது ஒரு குரூப் அப்படித்தான் இருக்குது. ஒரு பக்கம் வாரன் பஃபட் வந்து எப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ நான் பணம் போடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அவருக்கு ஆப்போசிட்டில் எப்போ உச்சத்துக்கு மொமெண்டமில் இருக்கோ அப்போ தான் நாங்கள் பணம் போடுவோன்னு அது ஒரு குரூப் இருக்குது. 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க தான். வாரன் பஃபட் அவர்களும் லோ ரேட்டில் வாங்கி நல்லா ஹை ரேட்டில் விற்கிறவர் தான். மொமெண்டமில் வாங்கி அதுக்கும் மேலே விற்கக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க புதிய புதிய உச்சங்கள் வராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, குவார்டர்லி ரிசல்ட் சீசன் தொடங்கிடுச்சு. ஃபாரினர்ஸும் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தில் உலக அதிசயமா ஏன்னு தெரில, ஆட்டமாக ஆடுறானுங்க எஃப்ஐஐஸ். அது நம்மளை முடிச்சு விடுறக்கா இல்லை என்ன அப்படின்றது தெரில. சரி, எனிவே நம்மளுக்கு 26,000 வரைக்கும் நிஃப்டி கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க செல் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. எது எப்படியோ ஆல்ரெடி பல்வேறு பங்குகள் மேலே போயிட்டு அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு வி மாதிரி போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழே விழுந்துட்டு திரும்பக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு அனுபம் ரசாயனம் அப்படின்ற ஒரு பங்கு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வச்சு கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் இந்த மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கிடக்கிறான். நீ வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையாவது வந்து தொடுவியா? தொட்டாவே 30-40% ஏறணுமேப்பா அப்படின்னு நம்ம பல்வேறு பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தடி சாக்கில் இந்த அனுபம் ரசாயனம் ஷேர் வச்சுருக்கவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அதுக்கு கீழேயே போகாமல் தொட்டு தொட்டு மேலே போகட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ப சமீபத்தில் இந்த அனுபம் ரசாயனம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டு ஒரு வி ஷேப்பில் மேலே ஏறிட்டான். இப்போ 2வது முறையாக இந்த அனுபம் ரசாயனம் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் ஒரு வி போட்டு தன்னுடைய பழைய கையை ஒரே ஒரு தடவையாவது இது போச்சுனா தான் இந்த உச்சியில் வாங்கினவங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ மொமெண்டமே எக்காரணத்தை கொண்டு கெட்டு போயிடக்கூடாது. மொமெண்டம் நல்லாவே இருக்கணும். ஒரு பணக்காரன் தன்னுடைய சொத்துக்களை இழந்து விட்டு நட்ராட்டில் வந்து நின்னா நல்லா இருக்குமா? அப்படித்தான் நல்லா புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கக்கூடிய பங்குகள் தொட்டு தொட்டு மேலே போய்த்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கும். என்னைக்காவது உடஞ்சி கீழே போய் குப்புறப்படுத்திட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் அதை பார்க்குறக்கே நல்லா இருக்காது. இப்படி தான் ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டான், 1100 ரூபா ரேஞ்சிலேருந்து வெறும் 600 ரூபாயில் போய் விழுந்துட்டான் இந்த அனுபம் ரசாயனம். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்ற பங்கும் இருக்குது. இவன் திரும்பி பழைய உச்சத்தை போய் தொடுவானா அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுவானான்னு பல பேர் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அதே மாதிரி சமீபத்தில் அகர்வால் ஐ ஷேர் அப்படின்ற ஒரு பங்கு, அதாவது டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு, அதனுடைய ட்ரேடிங் கோட் என்பது அகர்வால் ஐ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த அகர்வால் ஐ அப்படின்ற ஷேர் ஆல்ரெடி பல முறை ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக
ஏறுவதும் இறங்குவதும் இவனுக்கு ரொம்ப அசால்ட். எப்படி இப்படி ஒரு ஹெல்த் கேர் ஷேர் வந்து இப்படி இவ்வளோ வால்டிலிட்டி என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த அகர்வால் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர் Q1 ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஆடாத ஆட்டம் ஆடி இருக்கக்கூடிய இந்த அகர்வால் ஐ அப்படின்ற பங்கு Q1 ரிசல்ட்டில் தன்னுடைய பழைய ஹையை தாண்டுமா அல்லது தன்னுடைய பழைய லோவுக்கு வந்து விழுகுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான பங்குகளில் இந்த டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேரு ஒன்றா இருக்கு. இதில் இந்த டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2023 பண்ணிக்கிட்டு இருந்த சேல்ஸையும் அதனுடைய ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால நம்ம உடம்புக்கு கெடுதல் வரக்கூடிய இடம் மெயின் இந்த கழுத்து, அப்புறம் தலை கிறுகிறுப்பு, அப்புறம் கை வலி, கால் வலி, முட்டு வலின்னு எல்லா வலிகளுமே நம்மளுக்கு வரக்கூடியதில் முதல்ல அதிகமாக சம்பாதிக்கிறது மேபி எலும்பு டாக்டராக தான் இருக்கணும். ஆனால் எலும்பு டாக்டர் நம்மளுக்கு இங்கே நேரடியாக அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி கண் அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றதான் அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. எப்படி செமிகண்டக்டர் பங்குகள் இல்லாமல் நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்டில், அது ஒரு நல்ல செக்டர் தான். அதுக்கு எவனாவது ஒருத்தனை பிடிச்சி வாழ்க்கையில் வச்சிருக்கலான்னா ஒருத்தனை காணமேன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த எலும்பு டாக்டர் பயக யாரும் இல்லை மார்க்கெட்டில். ஒன்றா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லைன்னா இந்த ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இல்லைன்னா குழந்தைகளுக்கு உண்டான ரெயின்போ சில்ட்ரன் அது போன்ற பங்குகள் இருக்குது. எது எப்படியோ வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் சீசனில் மிகவும் வாலட்டிலிட்டியாக இருந்து ஒன்றா தன்னுடைய பழைய லோ அல்லது பழைய ஹையை போய் தொடக்கூடிய பங்குகளினுடைய செய்திகளில் இந்த டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் பங்கும் இருக்குமா அப்படின்னு பல பேர் ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கினுடைய விலை நகர்வு எப்படி என்பது இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது தான் இந்த ரிசல்ட் சீசனில் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த பங்கினுடைய செய்தி என்னென்னா மிகவும் வாலட்டிலிட்டியான பங்குகளில் இந்த டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கும் ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களே, அதே மாதிரி சமீபத்தில் இந்த கேலண்ட் அப்படின்ற ஷேரும் ஒரு சாதாரண ஷேர் கிடையாது. அப்பப்போ வி ஷேப் போட்டு மேல் நோக்கி வந்த பங்குகளில் இந்த கேலண்ட் இஸ்பேட் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்றா இருக்குது. ஸோ சமீபத்தில் இதுவும் தன்னுடைய ஹையிலிருந்து கீழே இறங்கி இருக்கக்கூடிய இந்த கேலண்ட் இஸ்பேட் இன்னும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு போகலை. ஸோ திரும்பி தன்னுடைய பழைய ஹைக்கு ஒரு வி போட்டு மேலே போகுமா அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடைக்குமா என்று பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கினுடைய லாபமே முதல்ல ஒரு 60 கோடி 100 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன குவார்ட்டரில் 123 கோடி லாபம். அதே மாதிரி இதனுடைய முதலீட்டாளர்களில் இன்னும் எஃப்ஐஎஸ்டிஐஸ் அதிகமாக எடுத்து வைக்காத பங்காகவும் இந்த கேலண்ட் இஸ்பேட் என்பது இருக்குது. அவர்களுடைய தலையீடு என்பது ஜாஸ்தியாக இல்லை. இந்த நேரத்தில் கேலண்ட் இஸ்பேட் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொற்றுக்கு. இனி இவன் வி ஷேப்பில் ரெக்கவரி ஆக போகிறானா அல்லது ஃபால் கண்டினியூவா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, அதே மாதிரி சமீபத்தில் ட்ரெண்ட் என்ன, ஏதாவது ஃபேமஸ் நியூஸ் ஏதாவது இருக்குன்னா, இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குகள்லாம் நிறைய பங்குகள் அப்படியே பாதி தூரம் திரும்பி வர்றது அல்லது பழைய கையை உடைச்சிட்டு மேலே போகிறது அப்படின்ற மாதிரியான சமீபத்தில் செய்திகள். அதில் இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய பழைய கையை இன்னும் வந்து தொடக்கூட இல்லை. ஏன் தொடலை அப்படின்ற ஒரு காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து லாபம் வந்து முதல்ல இருந்தது மாதிரி அப்படியே ஒரு 100 கோடி 300 கோடின்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்துட்டு டபக்குன்னு சில குவார்ட்டர்களாக வெறும் 75 கோடி லாபம், வெறும் 10 கோடி லாபம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் போன குவார்ட்டரில் பழையபடி திரும்பி 140 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த குவார்ட்டர்லி Q1 ரிசல்ட் சீசனில் மறுபடியும் ஒரு 150 கோடி 200 கோடி 300 கோடின்னு லாபத்தை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 1.5 வருஷமாக வெறும் 300 ரூபாய்க்கும் 550 ரூபாய்க்குமே இடையில ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றா இன்னுமே சீப்பாக போய் 300 ரூபாய் 200 ரூபாய்க்குன்னு கீழே கிடைக்கணும். இல்லைன்னா அப்போ தானே ஆவரேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டர்லினுடைய ரிசல்ட்ஸ் இம்பேக்ட் உபயோகப்படுத்திக்கிட்டு அதனுடைய பழைய கை 700-800 போகணும். ஸோ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அவங்கள க்ரோத் ரிசல்ட்ஸ் என்பது
பெருசாக இன்னும் இம்பேக்ட் என்பது ஆகலை. ஸோ வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸில் இவங்களுடைய ரிசல்ட் நல்லா இருந்து இவங்களுக்கு உதவி செய்யுதா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பங்குகளினுடைய செய்திகள் அப்படின்றதுல இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கும் வருகிறது. நண்பர்களே, இந்த கிரைசாக் அப்படின்ற ஒரு பங்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பங்கு. சில பேர் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு துணிமணி வாங்கி விற்றுக்குங்க அப்படின்னு ஏதாவது ரீட்டைல் காமர்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு வேலை வாய்ப்புகள் தேடிக்கிங்க, உங்களுடைய கரிக்குலம் விட்டு அதாவது ரெஸ்யூமை அப்லோடு பண்ணிவிட்டு அதை நாங்கள் பல ரெக்ரூட்டர்ஸ்க்கு அனுப்புகிறோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரைசாக் அப்படின்றதும் அது மாதிரி தான், ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம் தான். அது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கனெக்ட் பண்ணுது. இதனால் பல யூசர்ஸ் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கில் தான் இருப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ்னு எதை கேட்டாலும் நம்மளுக்கு பயமாக இருக்குது. எவனை கேட்டாலும் ₹1,00,000 ஃபீஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அத்தனை லட்சத்தை வாங்கி என்னையா நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் சம்பளம் வாங்குறதும் ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் வாங்க முடியறதில்ல. ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலான்னு பார்த்தா அதுவும் லட்சக்கணக்கில் ஒரு மாதத்துக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்கி என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்? அப்படித்தான் அந்த வாத்தியார்களுக்கு 10,000 தாண்டி சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா 10,000 20,000 தாண்ட மாட்டேன்றீங்க. புரோட்டா மாஸ்டருக்கே ஒரு நாளைக்கு ₹2,000 சம்பளம், ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ₹60,000 வருது. இந்த நேரத்தில் தான் இந்த கிரைசாக் என்பவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான தகவலை அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய ஃபோக்கஸ் 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே தாண்டுது எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி 1,00,000 வாடிக்கையாளர்களை அவங்களுடைய சர்க்கிள்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலியமாக ஏர்னிங் பண்ணுறது அல்ல ஏதாவது ஒரு வகையில் பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். படிப்பு அப்படின்னு எழுதி போட்டால் நம்மளை மாதிரி பெற்றோர்கள் எல்லாரும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த கிரைசாக் லிமிடெட்னுடைய லேட்டஸ்ட் நியூஸ் என்பது இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிரைசாக் ஷேர் மேலே இருக்கா கீழே இருக்கா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய லாபத்திற்கு 161 கோடியில் 2024 குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் ஆரம்பித்தவங்க இப்போல்லாம் 392 கோடி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர்களுடைய லாபம் என்பதும் 40 கோடிக்கு மேலே சராசரியாக வச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் குவார்ட்டரில் 74 கோடி. ஆனால் அந்த ஷேரினுடைய விலை ஏனோ தெரில, மார்க்கெட் இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணல, மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஃபோக்கஸில் கொண்டு வரல. ஸோ ஆல்மோஸ்ட் தன்னுடைய உச்சத்திலிருந்து எவ்வளவு இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47% என்பது இறங்கியிருக்கு. பொதுவாக லாபம் செய்யக்கூடிய பங்குகள் ஒரு 60% இறங்கியும் பொழுதும் 80% இறங்கும் பொழுதும் ஏதாவது திருப்பு முனை வருமானு பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பங்கு தற்போதைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் மேலேருந்து உச்சியிலிருந்து இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 54%, ஒரு 50% ரவுண்ட் பண்ணுங்க. 50% தற்போதைக்கு உச்சியிலிருந்து இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கிரைசாக் இருக்கு. இனி இதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய Q1 ரிசல்ட் என்ன செய்யும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, எப்படியோ இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப சுமாராக மார்க்கெட் இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி ஜெயிச்சிட்டாங்க. அதாவது 750 முக்கியமான பங்குகள் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா அதில் பாதி ஏற்றமாக இருக்குது, பாதி வீழ்ச்சியாக இருக்குது, பாதிக்கு பாதி. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் பல பேர் யாராவது லாபம் பண்ணியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள் தான். அதே நஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியால் இல்லை, பாதிக்கு பாதி பங்குகள் இறங்கித்தான் கிடக்கு. இட்ஸ் அ பேட் லக் அப்படின்ட்டு போக வேண்டியதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.